யூத் பேப்பர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். ஜேசுதாஸ் 2020 குரூப் 1 எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ணி 2022 வந்து இன்பிட்வீனில் கோவிட் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் வந்து 2022 வந்து அப்பாயின்மெண்ட் ஆனேன். என்னோடய டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா துணைப்பதிவாளர் கூட்டுறவுத்துறை, டெபுட்டி ரிஜிஸ்ட்ரார் கோஆபரேட்டிவ் சொசைட்டி. போஸ்டிங் எங்கே இருக்குன்னா நாமக்கல் சரகத்து ஒரு துணைப்பதிவாளராக இருக்கேன். தமிழில் தான் வந்து எழுதி பாஸ் பண்ணேன். ஸ்கூல் புக்கு நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிறீங்க, ஒரு ஸ்கூல் புக்கு வந்து ஸ்கூல் புக்கில் எல்லாமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸை நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா, சிலபஸை நீங்கள் எடுத்து டீகோட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு வேர்ட்லேயும் ஜிஎஸ்டி பற்றி சிலபஸில் இருக்கும். இந்தியாவோட அதர் கண்ட்ரிஸோட எக்கனாமிக் அஃபேர்ஸ் பற்றி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்கூல் புக்கில் இருக்கும். அண்டைய நாடுகளோட இந்தியாவோட தொடர்பு அப்படி எடுத்துக்கிட்டேன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கில் எல்லா சிலபஸில் இருக்க எல்லா வேர்டுக்கும் மீனிங் ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கை நீங்கள் பார்க்க எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கும். ஸோ ஸ்கூல் புக்கு எப்படி அப்ரோச் பண்ணோன்னா, ஸ்கூல் புக்கு வந்து இது ஒரு ஸ்கூல் ஸ்டாண்டர்ட் புக்கு தானே அப்படி நினைக்கிறாங்க சில பேர். ஸ்கூல் புக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, ஸ்கூல் புக் வந்து இது ஸ்கூல் புக் ஸ்டாண்டர்ட் தானே, ஸ்கூல் லெவல் தானே, 6th லெவல் தானே, 7th லெவல் புக்கு தானே, இது 8th லெவல் தானே புக்கு அப்படி யோசிக்காதீங்க. ஸ்கூல் புக் பின்னாடி போய் பாருங்கள். ஸ்கூல் புக்கோட நான் எந்தெந்த புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணேன்னு சொல்லிட்டு ஸ்கூலில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் போய் பார்க்கணும். ஸ்கூல் புக் லிஸ்ட் எடுத்துட்டேன்னா இது வந்து நான் வந்து பிபின் சந்திராவோட புக்கை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன்டுவாங்க. இவர் ஹிஸ்டாரிக்கல் இவரோட இதை நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன்டுவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் அங்கே பின்னாடி கொடுத்துருப்பாங்க. அது ஃபுல்லாமே டிகிரி லெவலில் இருக்கக்கூடியதான். ஸ்கூல் புக்குன்றது இவங்களாம் எழுதுறது கிடையாது, கற்பனையான கதைகள் கிடையாது. இது யாரோ ஒரு புக்கு ஆத்தர் எழுதின புக்கிலேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்து அதை எழுதியிருப்பாங்க. அதுக்கு தான் நீங்கள் ரெஃபரன்ஸ் புக் எடுத்து படிக்கிறதுக்கு ஸ்கூல் புக் எடுத்து படிச்சிடலாம். அது ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் எழுதியிருப்பார். டிகிரி லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஆத்தர் புக்கு தான் வந்து ஸ்கூல் புக்குள்ளே இருக்க போகுது.